வணக்கம், நான் பிரபு. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி அனிமேஷனை எப்படி அனிமேட் சிசியை பயன்படுத்தி செய்கிறதுன்றதை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் அனிமேட் சிசியை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஓப்பன் ஆகிட்டுது. இதில் எனக்கு தேவையான அளவில் ஒரு ஃபைலை போட்டுக்கொள்கிறேன். இது போடுறதை பற்றி ஏற்கனவே பார்த்துருந்து நாங்கள் புதுசாக வந்தவங்க அதை பார்த்து தெரிஞ்சு வரலாம். எனக்கு தேவையான அளவில் ஒரு ஃபைலை போட்டுட்டேன். இந்த பேக்ரவுண்டை மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இது லேயர் 1. இந்த லேயர் 1 நான் டைட்டில் எடுத்து போடுறேன். இப்போ இதில் டெக்ஸ்ட்டை போட போகிறேன். டெக்ஸ்ட் போடுறதையும் ஏற்கனவே பார்த்துருந்தேன் நாங்கள் இதுக்கு முந்தின டியூட்டோரியலில். இதில் நான் அனிமேட் சிசின்னு எழுதுகிறேன். இந்த சைஸை கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன். இதை சென்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று போடணும். அதாவது அந்த ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி அந்த அனிமேஷனை செய்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் பேக்ரவுண்ட் ஒன்று போடணும். அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்னொரு லேயரை க்ரியேட் பண்ணுறேன். இந்த லேயரை லொக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு நேராக கிளிக் பண்ணினீங்கன்னா அதாவது லொக்குக்கு நேராக கிளிக் பண்ணினீங்கன்னா அது லொக் ஆகும். இதில் நான் இமேஜ்னு போடுறேன். இப்போ இதில் ஏற்கனவே நான் படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த படத்தை இங்கே கொண்டு வரணும். அப்படி இந்த படத்தை இப்போ ரீசைஸ் பண்ணணும். இந்த படமாக பெருசாக இருக்குது. அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இதை கீபோர்டில் நீங்கள் கியூ அமர்த்தியும் எடுத்துக்கொள்ளலாம். இதை அமர்த்திட்டு இப்போ நான் சைஸை மாற்றிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ மாற்றியாச்சு. இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த இமேஜை கீழே கொண்டு போடுறேன். பட் அதுக்கு மேலே இப்போ டைட்டில் இருக்குது, கீழே இமேஜ் இருக்குது. இப்போ நான் இந்த டைட்டில் லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க்ன்றதை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னுக்கு இருக்கிற இமேஜ் மாஸ்காக முன்னுக்கு தெரியும். இதுதான் மாஸ்க் கொடுக்குற அடிப்படை முறை. இப்போ நாங்கள் இதுக்கு அனிமேட் செய்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால் இது லொக்காக இருக்குது. அந்த லொக்கை எடுத்துகிட்டு நாங்கள் அனிமேட் செய்து திருப்பி லொக் பண்ணினோம்னா இந்த எஃபெக்ட் வரும். இப்போ நான் முதல்ல இந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேட் செய்கிறத பார்ப்போம். நான் அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய லொக் எடுக்கிறேன். 30வது ஃப்ரேமில் வச்சு இதை நான் இந்த லேயர் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஏற்கனவே பார்த்த மாதிரி கிளாசிக் டூல் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த முதலாவது லேயரை மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக்கி கொள்கிறேன். பெருசாக்கும் போது நான் ஷிஃப்ட் அமர்த்திருக்கிறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் சரியாக பெருசாகும். ஓகே, இது போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாஸ்க் நான் கொடுத்துட்டு அனிமேஷன் தெரியாது. ஏனெண்டா கீழ் லேயர் குறைவாக இருக்குது. இப்போ அந்த லேயரையும் நான் 30க்கு வச்சு F6 அமர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் நடக்கிறதா காணக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிசின்றதுக்கு ஏற்ற பேக்ரவுண்டில் சரியான கலர் அமையலை. அதனால் நான் பேக்ரவுண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் பேக்ரவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கேருந்து இது வரையும் அந்த பேக்ரவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் எங்கே பார்த்தாலும். ஆனால் இந்த பாயிண்டில் கீழே இருக்குது. மெயின்னு சொன்னால் நாங்கள் முதல் போட்ட பாயிண்ட் முதலாவது இப்படி தான் இமேஜ் இருந்தது. அப்படி இமேஜ் இருக்கக்குள்ளேயே நாங்கள் இந்த பாயிண்ட்டை போட்டதால், இந்த ஹீ ஃப்ரேமை போட்டதால் அது அப்படி இருந்துச்சு, அப்படி இருக்குது. அந்த மாற்றத்தை எப்படி செய்யணும்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த இதில் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா தெரியும், ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டுது இதில் கீழே. அந்த டைமில் நீங்கள் இழுத்துட்டு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த லேயர் இதில் இந்த லேயர் இந்த ஹீ ஃப்ரேமுக்கு மாறி இருக்கும். அதனால் அந்த இமேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதை லொக் பண்ணினேன்டா அந்த இமேஜ் உங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் செட் பண்ணின மாதிரி அந்த அனிமேஷன் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் பார்த்தா முதலாவதாக இந்த டெக்ஸ்ட் அனிமேட்டை பார்த்துருந்தாங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற இமேஜையும் நாங்கள் அனிமேட் பண்ணலாம். அதையும் இப்போவே பார்த்துருவோம். இப்போ நான் F6 அமர்த்துறேன் 60ல் வச்சு. அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் ஒரு F6 அமர்த்துறேன். இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாசிக் டியூன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த 60வது இருக்கிற கீ ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கி கொள்கிறேன். பெருசாக்கிறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த லொக் எடுத்துருக்கணும். லொக் எடுத்துட்டு இப்போ பெருசாக்குறோம். இப்போ நான் திருப்பி லொக்கை போட்டுறேன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் தெரியும். முதலாவது டெக்ஸ்ட் அனிமேட் ஆகுது. இப்படி அதுக்கு பிறகு உள்ளுக்கு இருக்கிற அந்த இமேஜ் அனிமேட் ஆகுது. இதுதான் அனிமேஷன் செய்கிற முறை. இப்போ இதுக்கு கீழே நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அனிமேஷன் மாதிரி இருந்த அந்த 2 அடையாளத்தையும் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்னொரு லேயரை போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு இந்த ரெக்டாங்கிள் டூல் மூலம் ஒரு கோடு போடுறேன். அப்படி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன்.
ஏறிட்டு இப்போ வந்து நான் 60வது ஃப்ரேமில் இருந்து 70வது ஃப்ரேம் வரையும் F6 அமர்த்தி ஒரு கீ ஃப்ரேம் போட்டுட்டு அதை வந்து அனிமேட் பண்ணிக்கொள்கிறேன். அது வந்து என்ன அனிமேஷன் சொன்னால் ஆல்ஃபா அனிமேஷன். அது ஏற்கனவே பார்த்துருந்தாங்க, அந்த அனிமேஷன் தான் கொடுக்க போகிறேன். நான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த தேவையான ஆப்ஜெக்டில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் வந்து ஆல்ஃபா இருக்கும். ஆல்ஃபா வந்து 0 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 70வது ஃப்ரேமில் வந்து 100 இருக்கும். அப்போ வந்து இந்த மாஸ்க் அனிமேஷன் ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து நான் இந்த லேயரை இன்னொருக்கா காப்பி பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கீ ஃப்ரேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கீழே அப்படி அமர்த்திக்கொள்கிறேன். கீபோர்டில் கீழ் பட்டன் அமர்த்தி, அதை கீழே போகிற அம்புக்குறி பட்டன் அமர்த்தி இப்படி மாற்றி இருக்கிறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை போட்டுக்கொள்வோம். அது 70வது ஃப்ரேமில் F6 அமர்த்திட்டு இதில் வந்து நான் டெக்ஸ்ட் எடுத்து ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுக்கொள்கிறேன். பிரபு சந்திரன் போடுறேன், வித் பிரபு சந்திரன் போடுறேன். இது வந்து இது சைஸமையும் ஃபோண்டுண்ட தடிப்பையும் மாற்றிக்கொள்கிறேன். லெட்டருக்குடைய ஸ்பேஸையும் மாற்றுறேன். இதெல்லாம் பார்த்துருந்தாங்க. இதுக்கு முந்தின டியூட்டோரியலையும் டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மாற்றத்தை தான் நான் இங்கேயும் செய்திருக்கிறேன். இப்போ வந்து இதில் நான் அப்படி போட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த 2 கோட்டுக்கு முடியல இருக்கிற மாதிரி போடுறேன். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே அனிமேஷன் தான். F6 அமர்த்தி +15 கொடுத்து, இதாவது இந்த 70வது ஃப்ரேமில் மட்டும் ஆல்ஃபா 0. ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து கீழே நிற்கிறதால அந்த அனிமேஷன் எனக்கு தெரியாது. அது தெரியணுன்றதுக்காண்டி நான் இப்போ 100 எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு F6 அமர்த்தி ஒரு கீ ஃப்ரேம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அனிமேஷன். கீபோர்டில் நீங்கள் என்டர் அமர்த்தினீங்கன்னா இந்த அனிமேஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்னொரு டியூட்டோரியலில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பனை பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் கணக்கு வீடியோ பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு 7 மணி அதை வச்சு தர முடியும். அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.